கடந்த நாட்களாக நாம் இணையத்தில் ஒரு வைரலான வீடியோ கண்டு கொண்டிருந்தோம். அது என்னவென்றால், ஒரு குரங்கு குட்டி ஒரு ஓரங்கொட்டான் பொம்மையை, ஒரு குரங்கு பொம்மையை கையில் எடுத்துக்கொண்டு அங்குமிங்குமாக ஓடி திரிந்தது. அது என்ன காரணம் என்று பார்த்தால், அந்த குரங்கு குட்டி தன்னுடைய தாயால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது ஜப்பான் தேசத்தில் இச்சிகாவா என்ற ஒரு நகர மிருகசாலையிலே அந்த குரங்கு குட்டி தனிமையாக இருந்த சூழ்நிலையில் அங்கே காவலர்கள் அந்த ஓரங்கொட்டான் பொம்மையை கொடுத்தார்கள், குரங்கு பொம்மையை கொடுத்தார்கள். அதை வைத்துக்கொண்டு அலைந்து திரிந்தது. அந்த பொம்மை அந்த இடத்துல எப்படி அந்த குரங்கு குட்டி பார்த்தது என்றால், அந்த பொம்மை எப்படி பார்த்தது என்று பார்க்கும் பொழுது, ஓரோமோமோ என்று அந்த பொம்மையை அழைக்கிறார்கள். ஒரு ஆறுதல், ஒரு துணை. தன்னுடைய தாயால் கைவிடப்பட்ட அந்த குரங்கு பொம்மை அந்த சூழலில் ஒரு குரங்கு பொம்மையை கொடுத்தார்கள். அந்த குரங்கு குட்டிக்கு அது ஒரு ஆறுதலாக, ஒரு துணையாக இருக்கிறது என்றால் அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. உண்மையாகவே அந்த காணொலி பார்க்கும்பொழுது நம்முடைய மனதெல்லாம் ஒரு அன்பை இழந்த ஒரு உயிர் எப்படி, தாயின் அன்பை இழந்த ஒரு உயிர் எப்படியெல்லாம் வாடுகிறது, கஷ்டப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பாருங்க. அப்போ அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு ஓரமோமோ, ஒரு ஆறுதல், ஒரு துணை அந்த குரங்கு குட்டிக்கு தேவைப்படுகிறது. எல்லாரும் பார்த்தார்கள், வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் யாரோ ஒரு நபர் மட்டுமே அதற்கு ஒரு ஆறுதலை, ஒரு துணையை கொடுத்தார்கள். இன்றைக்கு மனிதர்களாக நாம் கூட அநேக நேரங்களில் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை தன்னோடு கூட இணைத்துக் கொள்கிறார், சேர்த்துக் கொள்கிறார். ஆனால் தாவீது சொல்றாரு, சங்கீத புத்தகத்தில் படிக்கும் சங்கீதம் 27:10 என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லுகிறார். தகப்பன் கைவிடலாம், தாய் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்கிறார். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கலாம், என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை நேசிக்கிறார். தம்முடைய குமாரனான இயேசுவை கொடுத்து நேசித்தார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.